ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 38 இன்ச் கிராஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் 1 மீட்டர் ப்ளவுஸ் கிளாத் எடுத்து இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1.5 இன்ச்சில் கோடு போட்டுக்கலாம் தையலுக்காக. இப்போ ஸ்லீவோட லென்த்து 8 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மார்க்லேருந்து ஒரு 7 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ கேப் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்லீவை வரைஞ்சி விட்டுக்கலாம். லைட்டாக உள் பக்கமாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது ஃப்ரண்ட் சைடில் நம்ம உள்குழி கட் பண்ணுறதுக்கான அளவு. இந்த மாதிரி இதில் மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். நான் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த துணியை கரெக்டாக இருக்கான்ட்டு இந்த மாதிரி விரித்து போட்டுக்கலாம் ரெண்டுமே. இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த உள்குழியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ 2 ஸ்லீவையும் இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எதுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுதான் ரைட் சைடு. ஃப்ரண்ட் சைடில் தான் இந்த மாதிரி உள்குழி வரணும். பேக் சைடில் கொஞ்சம் துணி வெளியில் வந்திருக்கணும். ஸ்லீவ் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணோம்ல அந்த இடத்துல உள்ள இந்த எக்ஸஸான துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ துணியை விரித்து போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட சீல் இருக்குது. அந்த பக்கம் வந்து பேக் பார்ட்டுக்கு நம்ம கட் பண்ண வேணாம். சீல் இல்லாத பக்கமாக எடுத்து விட்டுட்டு நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது 38 இன்ச் ப்ளவுஸுங்கிறதுனால அதை 4ஆக நம்ம டிவைட் பண்ணோம்னா 9.5 இன்ச் வரும். அதை விட ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி துணியோட அகலம் 12 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே தையலுக்காக 1.5 இன்ச்சில் கோடு போட்டுக்கலாம். இப்போ பேக் பார்ட்டோட ஹைட்டு 14.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ அங்கே ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம். பக்கத்திலே தையலுக்காக இன்னொரு கோடு போட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து 5.25 இன்ச் வச்சுக்கலாம். பக்கத்தில் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச். ஆம் ஹோல் 6 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ அங்கேயும் ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். எல் ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ அப்பர் பாடி 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் சைட்லேயும் 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். நம்ம எப்படியோ பேக் பார்ட்டில் டாட் பிடிப்போம். டாட் பிடிக்கிறப்ப பேக் பார்ட் ஷேப் தன்னால் கிடச்சிரும். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி தையலுக்கு கோடு போட்டுக்கலாம். நெக்கோட இறக்கம் 8 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் டிசைன் நெக் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணுறப்ப காட்டுறேன். நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கலாம். ரவுண்டாக வரைஞ்சி விட்டுடலாம். ஆம்ஹோல் சைடில் இந்த மாதிரி டேப்பை வச்சு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ரவுண்டு இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். 2 கோட்லேயும் டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ பேக் பார்ட்டை கட் பண்ணிடலாம். நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி நெக்லேருந்தே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பீஸு நமக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கிறப்ப
பட்டிக்கு இல்லை நெக்குக்கு கிராஸ் பீஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ஹோல் சைடில் கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம். நம்ம துணியை டபுள் ஃபோல்ட் பண்ணுறப்ப 12 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மடித்து போட்டோம். இந்த மாதிரி மடித்து போட்டோன்னா பக்கத்தில் எக்ஸஸாக உள்ள துணி நமக்கு பட்டிக்கு கிடச்சிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாடலில் கட் பண்ணுறோம். பேக் பார்ட் கட் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள துணியை இந்த மாதிரி ஃபுல்லாகவே டபுள் ஃபோல்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது கிராஸ் கட் ப்ளவுஸுங்கிறதுனால நமக்கு நிறையா அகலம் தேவைப்படும். அதனால ஃபுல்லாகவே நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம துணியை இழுத்து பார்த்தா தெரியும் கிராஸாக இருக்கிறது. இப்போ பேக் பார்ட்டை வச்சு அதே மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் வரைஞ்சி விட்டுக்கலாம். நெக்கு மட்டும் ஃபுல்லாக வரையாமல் பாதி மட்டும் மார்க் பண்ணிவிட்டு பாக்கி சைடில் எங்கே பார்த்தாலும் நம்ம ஃபுல்லாக வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ நெக்கோட இறக்கம் 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு சைடில் உள்ள லைனெல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட இறக்கம் 14 இன்ச்சு வைக்கிறேன். 38 இன்ச்சுக்கு 14 இன்ச்சு ஹைட்டு வச்சுக்கலாம். சைடில் உள்ள லைனெல்லாம் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கொக்கிப்பட்டி சைடில் 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கிப்பட்டி சைட்லேருந்து இந்த லைனில் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ 2 சைட்லேயும் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட ஹைட்டு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கிப்பட்டி சைடில் பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு, சென்டரில் டாட் பிடிப்போம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு நெக்கு ஸ்டிச் பண்ண ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ இடையில எவ்வளோ இருக்குது செக் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம செகண்ட் டாட் பிடிக்க போகிறோம். டாட்டோட ஹைட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்ஹோல் சைடு இந்த மாதிரி எல் ஷேப்பில் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆம்ஹோலோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். லென்த் வந்து நம்ம 6 இன்ச்சு வச்சோம், அதுக்கு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் உள் பக்கமாக இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாயிண்டெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம உள்குழி கட் பண்ணிடலாம். இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி உள்குழி கொடுத்தோன்னா ஆம்ஹோல் சைடில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த 2 டாட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா 3rd டாட்டு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்ஹோல் சைடு வரப்போ நம்ம உள் பக்கமாக கட் பண்ணோம்ல, அந்த மார்க்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டி கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து இந்த மாதிரி நேராக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நேராக வச்சுட்டு பட்டியோட அளவு எடுத்துக்கலாம். இந்த சைடு 3 இன்ச்சு, இந்த சைடு 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த மாதிரி துணி எடுத்து மடித்து போட்டுக்கலாம். பட்டியோட அகலம் 10 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு துணியோட ஹைட்டு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு பட்டிக்கு உள்பக்கமாக துணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் துணியும் தூக்கிக்காது. இப்போ நம்ம ஒரு சைடு பட்டியோட அளவு 3 இன்ச்சு இருந்துச்சு, அதோட 1/2 இன்ச்சு சேர்த்தா 3.5 இன்ச்சு. அதில் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். பேலன்ஸ் உள்ள துணியெல்லாம் நம்ம உள்பக்கமாக மடித்து விடுறப்ப நல்ல ஸ்டிப்பாக இருக்கும். ஒரு சைடு 4 இன்ச்சும் இன்னொரு சைடு 3.5 இன்ச்லையும் மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பட்டன் பட்டி ஐப்பட்டி சைடில் மட்டும் இந்த பாயிண்ட்லேருந்து லைட்டாக கிராஸாக 3 இன்ச்சில் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம போட் ஷேப்பில் வரைஞ்சி வச்சிடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டியை ஃப்ரண்ட் பார்ட் கீழே வச்சு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி மெயின் டாட் பிடிச்சேக்கு இந்த மாதிரி துணி உள்ளா இருக்க போயிடும். இதுக்கப்புறம் தான் நம்ம பட்டியை வச்சு ஜாயின் பண்ணுவோம். பட்டியோட அகலம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஐப்பட்டிக்கு 5 இன்ச்சு அகலத்தில் பட்டி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே கொக்கி பட்டி 3 இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதோட ஹைட்டு 9 இன்ச்சு வச்சுக்கலாம். எக்ஸஸாக உள்ளெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். நம்ம நெக் கட் பண்ணுறப்ப ஷோல்டர்லேருந்து கட் பண்ண வேணாம், நெக்லேருந்து கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பீஸை தான் நம்ம கிராஸ் பீஸ்க்காக கட் பண்ணிக்கிறோம். நமக்கு எந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிபி சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.